கண்ணு பாருங்கள், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கண்ணு எக்ஸசைஸு 2.1 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் சம் பார்த்தோம், இப்போ செகண்ட் சம் பார்த்திங்கன்னா I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் 1800 பாருங்கள் 1869 கண்ணு. இது பாருங்கள், பவர் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இந்த பவரை நம்ம ப்ளஸ் ஆக்கணும். அப்போ இதை ப்ளஸ் ஆக்கணும்னா இதை நம்ம டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா I பவர் இதை அப்படியே வச்சுக்கலாம். 1948 இங்கே மைனஸ் இதை வந்து என்ன பண்ணணும், கீழே கொண்டாந்துக்கணும். அப்போ கீழே பவர், இது பவரை பாசிட்டிவாக ஆக்கணும்னா இதை அப்படியே என்ன பண்ணணும், டினாமினேட்டருக்கு கொண்டு போகணும். அப்போ இது என்னென்னு எழுதலாம், 1 டிவைடட் பை I பவர் 1869. பாருங்கள், இங்கே மைனஸாக இருந்தது, இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடுச்சி. ஓகேவா? இப்போ 1948 2ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு தான் I ஸ்கொயருடைய வேல்யூ -1 தெரியும் இல்லையா, அதுக்காக 2ஆல். அப்போ 9 2s 18, ரிமைண்டர் 1. அடுத்து இந்த 4 எடுத்து வைக்கிறோம். 7 2s 14, அப்போ இதில் கழிச்சா 0 ஆயிரும். அடுத்து இந்த 8 எடுத்து வைக்கிறோம். அப்புறம் 4 2s 8, அப்போ ரிமைண்டர் 0. சிமிலர்லி 1869 அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 9 2s 18, ரிமைண்டர் 0 போட தேவையில்லை. 6 எடுத்து வச்சுக்கோ. 3 2s 6, 6ல் 6 போச்சுன்னா 0, அது போட தேவையில்லை, போட்டாலும் தப்பு இல்லை. அடுத்து 9 எடுத்து வை. 4 2s 8, ரிமைண்டர் 1. அப்போ தேர்ஃபோர் இதில் I ஸ்கொயர்டு எத்தனை டைம் இருக்குது, 974 டைம் இருக்குது. மீதி I இல்லை. அப்போ தேர்ஃபோர் இது I ஸ்கொயர்டு ஹோல் பவர் 974. அப்புறம் மைனஸ் 1 டிவைடட் பை I ஸ்கொயர்டு, இதில் எத்தனை டைம் இருக்குது, 934 டைம் இருக்குது. ரிமைண்டர் ஒரு I இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I ஸ்கொயருடைய வேல்யூ வந்து -1, அதை 974 டைம் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இது ஈவன் நம்பர். அப்போ -1 ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் +1. இதே மாதிரி இங்கே வந்துடுங்க. I ஸ்கொயருடைய வேல்யூ -1, அது 934, ரிமைண்டர் ஒரு I. -1 ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது 1 × I வந்து IA. இது புரியுதா? இப்போ பார்க்க போகிறோம். கீழே I இருக்குது, டினாமினேட்டரில் I இருக்குது. இதை நம்ம ரியல் நம்பராக மாற்றணும். அப்போ ரியல் நம்பராக மாற்றணும்னா மேலேயும் கீழேயும் ஐயால் மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது I ஸ்கொயர்டாக மாற்றணும். அப்போ தானே I ஸ்கொயருடைய வேல்யூ -1. அப்போ மேலேயும் ஒரு ஐயால் கீழேயும் ஒரு ஐயால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இப்போ பாருங்கள், +1 இதா முன்னாடி இருக்கிற +1, அப்புறம் மைனஸ். இப்போ இதை பெருக்கிறோம். இங்கே 1 × I டிவைடட் பை கீழே I × I ஸ்கொயர்டு. அப்போ இந்த I ஸ்கொயருடைய வேல்யூ -1 ஆயிருமா? அப்போ மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து மைனஸ் × மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ நம்ம ஆன்சர் 1 + I. ஓகேவா கண்ணு? இது புரியுதா? அடுத்த சம்மு நம்ம இதில் மூணாவது சம் பார்த்திங்கன்னா அதே எக்ஸசைஸில் தேர்டு சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் n = 1 to 12, n = 1 to 12 கொடுத்துட்டு I பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எக்ஸாம்பிள் இருக்கிற அதே சம்மு தான். இது என்ன மீனிங், சம்மேஷன் அப்படின்னா ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும், n-க்கு 1லேருந்து 12 வரையும் வேல்யூ கொடுத்து ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு n-க்கு 1 ப்ளஸ், அடுத்து n-க்கு 2 ப்ளஸ், அடுத்து n-க்கு 3. அதாவது என்ன, I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 ப்ளஸ்ஸு, இது கொஞ்சம் நம்பர்னால அப்படியே எழுதிக்கிறேன், I பவர் 5 ப்ளஸ் I பவர் 6 ப்ளஸ் I பவர் 7
ப்ளஸ் I பவர் 8 ப்ளஸ் I பவர் 9 ப்ளஸ் I பவர் 10 ஓகேவா, ப்ளஸ் I பவர் 11 ப்ளஸ் I பவர் 12. இப்போ எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருக்கோம், இந்த 4 நம்பரை வரிசையாக ஆட் பண்ணால் 0, அதே மாதிரி வரிசையாக இருக்கிற 4 நம்பரை ஆட் பண்ணால் இது 0, இதுவும் நமக்கு 0. இது எப்படி 0 அப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு IA ப்ளஸ் I ஸ்கொயர்டு ப்ளஸ் I க்யூப் ப்ளஸ் I பவர் 4. கண்ணு இங்கே பேஸ் எல்லாம் சேமு தான், ஆனால் மல்டிப்பிளில் இல்லை, ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்படிங்கும்போது நீ பவரை கூட்டிவிடாத. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பேஸ் சேமாக மல்டிப்பிளில் இருந்தால் தான் பவரை ஆட் பண்ணணும், இல்லைன்னா பவரை ஆட் பண்ணக்கூடாது. பார்த்துக்கோ, இது வந்து நமக்கு என்ன I. அப்போ இந்த I அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு I ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது நமக்கு என்ன -1 ப்ளஸ்ஸு இந்த I க்யூப் எப்படி எழுதலாம், I ஸ்கொயர்டு இன்ட்டு Iன்னு எழுதலாம். பாரு 2 1 3 ஆயிரும். ப்ளஸ்ஸு இந்த I பவர் 4 I ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ இது வந்து I ஆயிருமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1, இது ப்ளஸ்ஸு I ஸ்கொயருடைய வேல்யூ -1 -1 இன்ட்டு I ப்ளஸ்ஸு -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஐயா, இது -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஐயா. இதே மாதிரி -1 2 தரம் இருக்கணுமா, +1. அப்போ நமக்கு -1 +1 அடிபடும், +I -I அடிபடும், ஈக்குவல் டு 0. இதே மாதிரி தான் இந்த வரிசையாக இருக்கிற இந்த 4 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் 0, இந்த 4 காம்ப்ளெக்ஸ் ஐயும் வரிசையாக I வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ ஸோ நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். புரியுதா கண்ணு? இது 3வது சம். இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. அதுக்கு அடுத்தது 4th சம். கண்ணு 4th சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I பவர் 59 ப்ளஸ் 1 டிவைடட் பை I பவர் 59. I பவர் 59 ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை I பவர் 59. ஓகேவா, இதுவும் அதே மாதிரி 59 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 டைம்ஸு 2 டைம்ஸு 2 2s are 4, ரிமைண்டர் 1, 9 எடுத்து வைங்க. 9 2s are 18, ரிமைண்டரு 1. இதுவும் அதே தான். அப்போ இது என்னென்னு எழுதலாம், I ஸ்கொயர் ஹோல் பவர் 29 இன்ட்டு மீதி ஒரு I இருக்குது ப்ளஸ்ஸு அதே மாதிரி இது 1 டிவைடட் பை I ஸ்கொயர்டு, புரியுதா கண்ணு, ஹோல் பவர் 29 இன்ட்டு IA. அப்போ இது I ஸ்கொயருடைய வேல்யூ -1 ஹோல் பவர் 29 இன்ட்டு IA ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை -1 ஹோல் பவர் 29 இன்ட்டு I. அப்போ இந்த -1 ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸ்ஸு என்ன -1 இன்ட்டு IA ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை அதே மாதிரி தான் இங்கேயும் -I. இப்போ பார்க்குறோம், கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் I இருக்குது, இது I ஸ்கொயர்டாக மாற்றணும். அப்போ மேலேயும் எதால் பெருக்கிறீங்க, ஐயால் பெருக்கிறீங்க, கீழேயும் ஐயால் பெருக்கிறீங்க. இப்போ இது அப்படியே -IA இங்கே பெருக்கும்போது ப்ளஸ்ஸு I ஆயிரும் மேலே, டிவைடட் பை கீழே பாருங்கள் ஐயும் பெருக்கணும் I ஸ்கொயர்டா, இங்கே ஒரு -1. அப்போ I ஸ்கொயருடைய வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் -IA அடுத்தது ப்ளஸ்ஸு IA. அப்போ -I +I கேன்சல் ஆகி நம்மளுடைய ஆன்சர் என்ன வந்துடும், 0 வந்துடும்.
புரிஞ்சுதா? இது பாருங்கள் ஐ, இது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 1 கீழே 1 போட தேவையில்லை. அப்போ -i +i ஆன்சர் 0. புரியுதா கண்ணு? தேங்க்யூ.